இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. யூடியூப்பில் ஜானியம் ஜெராஜ் என்று நீங்கள் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகள், பாடல்களை நீங்கள் கேட்பதற்கு ஏதுவாகும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். இந்த நாளில் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். சங்கீத புஸ்தகம் 45வது அதிகாரம் 10-11 வசனங்கள். குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். குமாரத்தியே கேள் என்று சொல்லி, அந்த குமாரத்தி என்பது தேவனுடைய பிள்ளைகள், மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டை நீ மறந்துடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். இங்கே அழகு என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை நம்முடைய சரீரத்தில் மாம்சத்தில் தோன்றுகிற அந்த ஒரு அழகு அல்ல. ஒருவேளை சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை குறிக்கு. அதே சமயத்தில் வேதாமத்தில் நம்ம வாசிக்கும் போது உன்னத பாட்டு 5:16 வாசிப்பிலானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், நேசர், முற்றிலும் அழகுள்ளவர். அப்படியான உன் அழகில் பிரியப்படுவார் என்றால், நீ கர்த்தருக்காக, கர்த்தருடைய காரியத்திற்காக செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் கவனிக்கிறார். அதில் அவர் பிரியமாயிருக்கிறார். ஆகையினாலே தேவனுடைய திட்டம், தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி நாம் செயல்படுவதிலே, காரியத்திலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அதுதான் அவருக்கு அழகானது என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16:12 நாம் வாசிக்கும் போது, ஆடுகளை மேய்த்து கொண்டு தாவீது வரும்போது சாமுவேல் பார்க்கிறார். சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபம். இங்கே அழகிய கண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அனுபவம் என்ன என்று சொன்னால், முற்றிலும் அழகுள்ளவராகிய இயேசுவை பார்க்கிற, தரிசிக்கிற, இயேசுவோடு இணைந்திருக்கிற கண்கள் என்று சொல்லி அர்த்தம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, என் தகப்பனையாவது என் தாயையாவது விட்டவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, வேதாகமத்திலிருந்து ஒரு சிலருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நாம் சிந்திக்க போகிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே, ராஜா உன் அழகில் பிரியப்பட வேண்டுமானால், ராஜா நம்முடைய கிரியையில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய செயலில் பிரியப்பட வேண்டுமானால் நான் செய்ய வேண்டியது என்ன? வேதாகமத்தில் யார் யார் என்ன செய்திருக்கிறாங்க? முதலாவது ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்கிறார், உன் செய்யத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிலையான பலன் கிடைப்பதாக. நல்ல கவனிங்க, உன் செய்யத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி இந்த வார்த்தை இருப்பதை பார்க்கிறோம். செய்யத்தக்க பலன் சொல்லியிருக்கிறத என்ன செய்கை என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 11ஆம் வசனத்திலே, நீ உன் மாமியாருக்கு செய்ததும் உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தை விட்டு நீ வந்ததும் எனக்கு விவரமாக சொல்லப்பட்டது. கவனிங்க, ரூத்துக்கு பெற்றோர் இருக்கிறாங்க. நகுமை பின்பற்றி வருகிறா. ஓர்வாள் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டா. நகுமை ஏற்கனவே சொல்லி கொண்டிருக்கிறா, என்னை பின்பற்றி வர்றதில் பிரயோஜனம் இல்லை, உங்கள் தாய் வீட்டுக்கு போயிருங்க, தகப்பன் வீட்டுக்கு போயிருங்க. அவங்க ஏற்பாடு பண்ணுகிற ஒரு திருமண காரியத்தை ஏற்படுத்தி நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க, காரணம் நீங்கள் வாழ வேண்டிய இளம் வயதில் இருக்கீங்க என்று சொல்லி துரத்தி விடுகிற நிலைமையில் நகோமி பேசுகிறார். ஒரு வாழ் போயிட்டா, ஆனால் ரூத்து போகலை. ஆனால் என்ன ஒரு அனுபவத்தோடு வருகிறார் என்பதை அந்த வசனங்களில் நீங்கள் வாசிக்கும் போது, 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நான் உம்மை பின்பற்றாமல் திரும்பி போவதை குறித்து என்னிடத்தில் பேச வேண்டாம்னு சொல்கிறான். அப்போ தாய் தப்பன் இருந்தும் தாய் தப்பனத்தில் போகிறதுக்கு பிரியம் இல்லையா? இல்லை, அறிவணி மிக முக்கியமான காரியம் என்ன, இந்த நகோமி குடும்பத்தோடு வந்து ரூத் ஒட்டின பிறகு தான், சேர்ந்த பிறகு தான் இஸ்ரவேல் தேவனை கர்த்தரை அறிகிறாள், கர்த்தருடைய மகத்துவத்தை அறிகிறாள்.
இனி மீண்டும் தன்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு தன் ஊருக்கு தான் போனால் கர்த்தரை இழக்க வேண்டியது வரும். ஏன்னா அங்கே இருக்கிற யாரும் கர்த்தரை அறிந்தவர்கள் அல்ல. ஆகையினால என்னுடைய பெற்றோரை வேண்டுமானால் நான் இழப்பேன், ஆனால் கர்த்தரை இழக்க மாட்டேன் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு அவள் இருப்பதை பார்க்கிறோம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. தகப்பனையாவது தாயாவது விட்டவன் அப்படியானால் கர்த்தருக்காக, கர்த்தருடைய அன்பிற்காக, தேவனுடைய மகத்துவமான காரியங்களுக்காக தன்னுடைய இனம் ஜனம் சொந்தம் பந்தம் என்று சொல்லப்படுகிற தன் தகப்பன் விட்டையும் அவள் விட்டு வருகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். என்ன அழகு! கர்த்தருக்காக தன் தாய் தகப்பனை விட்டு விட்டு வருகிறாளே, தன்னுடைய ஜனத்தை விட்டு வருகிறாளே, அதை கர்த்தர் கவனிக்கிறார். பின்னால் நம்ம வாசிக்கிறோம், எந்த நகோமி முடியாதுன்னு சொன்னாலோ அதே நகோமி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று சொல்லி 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அவளுக்கு ஒரு வாழ்க்கை துணை தேடுவதில் அவள் தீவிரமாய் வருகிறாள். இது பரிசுத்த அவனுடைய செயல் என்பதை குறித்து நகோமி புஸ்தகத்தில் நாம் வாசித்திருக்கிறோம் அல்லவா? அதை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தருக்காக தன் தாய் தகப்பனை ஜனத்தை விட்டு வந்தவள் இந்த ரூத். பின்னால் என்ன வாசிக்கிறோம், அவள் நினைத்தாலும் எதிர்பார்த்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாத பெரிய ஒரு மேன்மையின் ஆசீர்வாதத்தை, சரித்திர சம்பவத்தில் அவளுடைய பேர் வருகிற ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். காரணம், கர்த்தருக்காக தன் தாய் தகப்பனை விட்டு அவள் வருகிறாள். அந்த அழகிலே தேவன் பிரியமாயிருக்கிறார். அதுதான் நம்ம வாசிக்கிறோம். இனி 2வது ஒரு வசனத்தை நான் வாசிப்போமானால் 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கும் போது தாவீது சவுலால் துரத்தப்படுகிற நிலையும் ஓடி ஒளிந்து கொள்கிற நிலையும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது செய்கிற ஒரு காரியத்தை பாருங்கள். மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும். பார்த்தீங்களா, மோவா ராஜாட்ட போய் தாவீது பேசுகிறார். தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் தாயும் உங்களுடைய கஸ்டடியில் இருக்கட்டும். நான் யோசித்து பாருங்கள், தாய் தகப்பனை எதுக்காக விடுகிறார், எதற்காக இன்னொரு இடத்துல ஒப்படைக்கிறார் என்று சொன்னால், தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று அறியும்படி. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் உங்களை நடத்துகிற அனுபவங்களை, தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிறதான் திட்டம் தீர்மானத்தை அறிந்து கொள்ளும்படியாக நீங்கள் செயல்படுகிற காரியத்திலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அந்த காரியம் தேவனுக்கு அழகாக இருக்கிறது. தாவீது அதை தான் செய்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 41 வாசிக்கிறோம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காய் பொறுமையாய் காத்திருந்தேன். எதுவரை காத்திருந்தேன்? அவர் என்னிடத்திலே சாயும் வரை, அதாவது என் விண்ணப்பத்தை கேட்கும் வரை, என் ஜெபத்துக்கு பதில் தரும் வரை. பார்த்தீங்களா? அப்போ அது வரைக்கும் நான் என்ன செய்கிறேன்? பொறுமையாய் காத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பொறுமையுள்ள வாழ்க்கையிலே தேவன் பிரியமாக இருக்கிறார். காரணம், அது தேவனுக்கு அழகாக இருக்கிறது. உங்களுடைய பொறுமை எவ்விதமாக இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். ஆதியாகமம் 24:21 எலிசா சொல்கிறார், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் போட்டு. பார்த்தீங்களா? தேவனுடைய நடத்தலை அறியும் போட்டு மௌனமாக இருந்தான். தேவனுடைய நடத்தலை அறிந்து கொள்ளும்படி, தேவனுடைய நடத்தலின்படி நான் நடக்கணும் என்று தீர்மானித்து செயல்படுகிற இந்த காரியம் ஆண்டவருக்கு அழகானது. அந்த அழகான காரியத்தில் அவர் பிரியமாக இருக்கிறார். அதை தான் ஆண்டவர் நம்மிடத்திலையும் எதிர்பார்க்கிறார். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட, நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட பிரச்சனைகள், போராட்டங்கள் பெருகி கொண்டு தான் இருக்கிறது. உள்ளே போராட்டங்கள், வெளியே போராட்டங்கள், குடும்பத்துக்குள்ளே போராட்டங்கள், வேலை ஸ்தலங்களிலே போராட்டங்கள், இப்படிப்பட்ட பல காரியங்களை நாம் சந்தித்து தான் வருகிறோம். ஆனால் இவை எல்லாவற்றிலும் தேவனுக்கு அழகானது என்ன? நீங்கள் எப்படி பொறுமையாக இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி மௌனமாக இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும், பிரச்சனை தீர்ந்து போகிற வரைக்கும் தேவனுடைய பாதத்தில் இருக்கீங்க. இதை கர்த்தர் கவனிக்கிறார். அதுதான் தேவனுடைய பார்வையில் அழகானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவின் அழகில் பிரியப்படுவார் என்களுடைய அனுபவம் அதைத்தான் குறிக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். இனி 3வது ஒரு அனுபவத்தை நான் வாசிப்போமானால், ஆதியாகமம் 28வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கே தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் ஆராமுக்கு புறப்பட்டு போனதை
ஏசா கண்டான் என்று போட்டிருக்கு. இவங்க ஆறானில் இருக்கிறாங்க. இப்போ பதான் ஆறாமுக்கு மாமனார் வீட்டுக்கு போகிறான். அந்த முதல் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஈசாக்கு யாக்கோவுக்கு கூப்பிட்டு சொல்கிறான், நீ இந்த தேசத்தில் பெண் கொள்ள வேண்டாம், உன்னுடைய மாமனார் இருக்கிற ரெபேக்காளுடைய சகோதரன் லாபான் அங்கே இருக்கிற அந்த தேசத்துக்கு போ, பதானாரம் போ, நீ அங்கே போய் செய்யலாம், அங்கே போய் திருமணத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பிவிடுறதையும், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து யாக்கோபு செல்வதையும் இந்த பகுதியிலே நான் வாசிக்க முடியும். இங்கே என்ன ஒரு சமூகம் நடக்கிறது என்று சொன்னால், இந்த யாக்கோபு அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய திட்டம், தகப்பனுடைய பெற்றோருடைய விருப்பம் நிறைவேற வேண்டுமானால் பெற்றோரையும் விட்டுவிட்டு அவன் தன்னுடைய மாமனார் இருக்கிற ஊருக்கு பதானாராமுக்கு அவன் போக வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் பார்க்குறோம். அப்படியானால் தகப்பன் வீட்டை மறந்துரு, ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் என்பது என்ன? தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு தன்னை அர்ப்பணிப்பது ராஜாவுக்கு அழகானது. அதில் அவர் பிரியமாக இருக்கிறார். ஒருவேளை இந்த காரியம் அவ்வளோ எளிதான காரியம் என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. சற்று கடினமான ஒரு பாதை இது, சற்று கடினமான ஒரு பிரயாணம் இது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளும் பொழுது என்ன சம்பவிக்கும், என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் அதே சமயத்தில் தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் என்பதற்காக, பெற்றோருடைய விருப்பம் அது என்பதற்காக யாக்கோபு புறப்பட்டு செல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பரலோக தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த வார்த்தையின் அனுபவத்தில் கூட நாம் பார்க்கும்போது 28ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் பெற்றோருடைய வார்த்தையின்படி அவன் புறப்பட்டு வரும்பொழுது ஒரு சொப்பனத்தை கண்டான் என்று சொல்லி 12வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏணியிலே இறங்குகிற தூதர்கள் இறங்குகிற ஒரு அனுபவத்தை குறித்து அது சொல்லப்பட்டிருக்க நாம் பார்க்கிறோம். திரும்பி வரும்போது கர்த்தர் தான் சொன்னபடி ஒரு வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். 15ஆம் வசனத்தில் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்கிற வாக்குத்தத்த வார்த்தையோடு கர்த்தர் அங்கே அனுப்புகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுக்குள் தேவனுடைய திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறணுங்கிற ஒரு எண்ணம், ஒரு திட்டம், ஒரு தீர்மானம் உருவாகுமானால் கர்த்தர் அதை காண்கிற தேவனாக இருக்கிறபடினால் அதை நிறைவேற்றுகிற விஷயத்தில் நாம் நினைப்பதை காட்டிலும் பன்மடங்கு தீவிரமாக, பன்மடங்கு நமக்கு உறுதுணையாக இருந்து கர்த்தர் இந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். அதை தான் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். யாக்கோபு போகும்போது கோலுங்கையுமா போனேன், வரும்போது பரிவாரங்களோடு திரும்பி வரேன்னு சொல்கிறான். எப்படி இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் மேன்மை நடந்தது, எப்படி இவ்வளோ பெரிய நன்மைக்கு அவன் பாத்திரவானா மாறினா என்று சொல்லி பார்ப்போமானால், தாய் தப்பனை விட்டுட்டு தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக புறப்பட்டு போனால் பார்த்தீங்களா, இந்த செயல் தேவனுடைய பார்வையில் அழகாகவும் தேவனுக்கு பிரியமாகவும் இருந்ததுனால தான் அந்த காரியத்தை அவன் செய்கிறான் என்பதை நாம் அதில் பார்க்கிறோம். அதே தான் வார்த்தையில் நம்ம அதில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி தேவனுடைய பிள்ளைகளாய் நாமும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து செயல்படும் போது பின்னால் நம்ம வாசிக்கிறோம். 32ஆம் அதிகாரம் 28வது வருஷத்துக்கு நம்ம வரும்பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பேர் இனி யாக்கோபு அல்ல இஸ்ரவேல் என்று மாற்றப்படும் என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மாற்றம் உருவாகுவதற்கு காரணம் என்ன சொன்னான். கடைசியாக நம்ம வாசிக்கிறோம் ஆதியாகமம் 31வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கும்போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ராகேலும் லேயாளும் எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ என்று சொல்கிறாங்க. அதோடு மட்டும் நிறுத்தாமல் 16வது வசனத்து கடைசியில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். தேவன் உமக்கு என்ன சொன்னாரோ அதை செய்யும். தேவனுடைய சத்தத்தை சித்தத்தை நீங்கள் செய்யும்போது நாங்கள் 2 பேரும் துணையாக வருவோம், பின்னால் பின்பற்றுவோம் என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். அப்படியானால் குமாரத்தியை கேள், உன் செவி சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் தகப்பன் ஜனம் மறந்துரு, அப்பொழுது ராஜா உன் அழகிலே பிரியப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. 4வது ஒரு அனுபவம் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் உமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும். அப்படிங்களா, அது எனக்கு பிரியம். அதைத்தான் பார்க்குறோம். அதை தான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற ஒரு அனுபவத்தையும் பார்க்குறோம். ஆண்டவர் சொன்னார், நான் காண்பிக்க தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆபிரகாம் சொன்ன உடனே எங்கே போகிறோன்னு சொல்லி கேட்காம அவன் பாட்டுக்கு புறப்பட்டு போகிறான். எப்படி? தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். அதை தான் ஆதியாகமம் 6:22 வாசிக்கும்போது நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி செய்தான். அதை தான் நான் நிறைவேற்ற அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது அது அவருக்கு அழகாகவும் இருக்கிறது, அது பிரியமாகவும் இருக்கிறது. அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். குமாரத்தியை கேள்,
உன் தகப்பன் தாய் வீட்டை மறந்துடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். எந்த அழகு? இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த அழகல்ல, இது சீக்கிரம் மாறி போகும். அப்போ அழகு என்பது எதை குறிக்கும்? தேவனை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிற அனுபவம். நான்கு பார்க்குறோம், ரூத்து கர்த்தருக்காக பெற்றோரை விட்டுவிட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது தேவனுடைய நடத்துதலை நான் அறியும்படி என் தாய் தகப்பன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மோவாப் ராஜாட்ட ஒப்பு கொடுக்கறத நம்ம அதில் பார்க்குறோம். யாக்கோபு தேவனுடைய திட்டம் தன் வாழ்க்கையில் நிறைவேறும்படி தன் தாய் தகப்பனை விட்டு பிரிந்து தன் மாமனார் வீட்டுக்கு வருகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். கடைசியாக எங்கள் தகப்பன் வீட்டில் எங்களுக்கு பங்கு ஏதுன்னு சொல்லி அங்கே லேயாளும் ராகிலும் சொல்கிறாங்க. காரணம், தேவன் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யும். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளை, நாமும் இது விநியோகம் செய்வோமானால் தேவனுக்கு அழகாக இருக்கும், தேவனு நம்மளே பிரியப்படுவார். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம். நம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென்னு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் தங்களை இன்னும் ஆராய்ந்து உமக்கு முன்பாக அழகுள்ளவராக, உம்மால் பிரியப்படுகிறவராக ஜீவிக்க உதவி செய்யும். கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A டோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.